டாக்டராக இருக்கும் பெண்ணுக்கு எதுக்கு ஜீவனாம்சம்? நீங்களே மாதம் நல்லா சம்பாதிக்கிறீங்க என்று விவாகரத்து வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த பெண் மருத்துவர் விவாகரத்துக்கு பிறகு தனது கணவரிடம் பராமரிப்பு தொகை கோரி குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கி அந்த பெண் தொழில்முறை ரீதியாக தன்னுடைய கணவரைப் போலவே கல்வியறிவு மற்றும் வருமானம் உள்ளவராக இருப்பதால் அவருக்கு பராமரிப்பு தொகை வழங்க வேண்டிய அவசியமில்லை என கூறி அவர் விண்ணப்பத்தை நிராகரித்தது. இந்த வழக்கில் மனுதாரரியான பெண் பிடிஎஸ் மற்றும் எம்டிஎஸ் படிப்புகளை முடித்த மருத்துவராக இருக்கிறார். வழக்கில் விசாரணையின் போது அவர் மாதம் 71,000க்கு மேல் சம்பாதிக்கிறார் என்பதற்கான வருமான வரி ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. மேலும் அவரது கணவரோ 36 லட்சம் முதலீடு செய்து ஒரு தனியார் மருத்துவமனை கட்டித்தந்ததாகவும் அவர் தற்போது அந்த மருத்துவமனை இயக்கி வருகிறார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்காக இவருக்கு இந்தூரில் கோடிக்கணக்கான மதிப்புடைய சொத்துக்கள் இருப்பதும் நீதிமன்றத்தில் உறுதி செய்யப்பட்டது. இந்த விவகாரத்தில் அந்த பெண்ணின் கணவர் கேரளாவை சார்ந்தவர் மற்றும் அவர் சார்பில் வக்கீல் யோகேஷ் குப்தா நீதிமன்றத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்தார். நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இருவரும் ஒரே துறையை சார்ந்தவர்கள், இருவருக்கும் தங்களது சொந்த வருமானத்தில் நலமாக வாழ முடியும். எனவே இங்கு பராமரிப்பு தொகை வழங்க வேண்டிய நேர்மறையான அடிப்படை எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு சமகால சமூகத்தில் பெண்கள் பொருளாதாரமாக முன்னேறியுள்ள சூழ்நிலையில் பராமரிப்பு தொகை வழங்குவதில் நீதிமன்றங்கள் எடுத்து வரும் புதிய அணுகுமுறைக்கு முக்கிய உதாரணமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.